எனக்கு அருமையானவர்களே, நம்மள பல பேரு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களோடு கொண்டிருக்கும் உறவுகளில் நாம் பலவிதமான வேடங்கள் போடுகின்றோம். உதாரணமாக, ஒரு சிலரிடம் ரொம்ப அன்பாக மரியாதையாக நடந்து கொள்வோம். ஒரு சிலரிடம் கோபக்காரனாகவும் கடுமையாகவும் நடந்து கொள்வோம். ஒரு சிலரிடம் தாராள பிரபு போல எந்த கணக்கும் பார்க்காமல் செலவழிப்போம். ஒரு சிலரிடம் தொட்டதுக்கெல்லாம் கணக்கு பார்த்து ஒன்னாம் நம்பர் கஞ்சனாக நடந்து கொள்வோம். பரிசுத்த தேவனை தொழுது கொள்ள ஆலயத்துக்கு செல்லுகின்ற சமயத்தில் அங்கு ஆலயத்தில் இருப்பவரிடம் ரொம்ப பக்தி உள்ள பரிசுத்த வான்களை போல காட்டிக் கொள்கின்றோம். ஆலயத்திற்கு வெளியே யாராவது நம்மை எதிர்ப்பார்களே ஆனால் அவர்களிடம் ஒரு ரவுடியை போல நடந்து கொள்கின்றோம். இப்படி ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளாகவும் பலவிதமான முகங்கள், அதாவது பல்வேறு வேடங்கள் போடும் மனநிலைகள் இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். எனக்கு தெரிந்து சூழ்நிலைகள் எதுவாக இருப்பினும், உறவுகள் எப்பேற்பட்டதாக இருப்பினும், எல்லா தருணங்களிலும் ஒரே மனநிலையை கொண்ட மனிதர்களை கண்டுபிடிப்பது இன்றைய காலகட்டத்தில் இயலாத ஒன்றாகத்தான் உள்ளது. ஒவ்வொருவருக்குள்ளும் எத்தனை விதமான மனநிலைகள் இருந்தாலும் அத்தனையும் ஒரு சேர இணைத்து இரண்டாக பிரித்து விடலாம். அது என்னவெனில், ஒன்று நம்மை உண்டாக்கின பரிசுத்த தேவனுக்கு பயந்து அவர் சொற்படி எல்லா தருணங்களிலும் வாழ்கின்ற மனநிலை. மற்றொன்று இந்த உலகத்து ஆசாபாசங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வாழ்கின்ற மனநிலை. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் பரிசுத்த தேவனும் வேண்டும், உலகத்து ஆசாபாசங்களும் வேண்டும் என்று இருமனம் கொண்டவர்களாய் வாழ்பவர்கள் தான் அநேகர் உண்டு. அதாவது நன்மையும் வேண்டும் தீமையும் வேண்டும் என்ற இரு மனதோடு வாழ்பவர்கள், இரட்டை வேடம் போடுபவர்கள். ஒரே ஊற்றிலிருந்து நல்ல தண்ணீரும் உப்பு தண்ணீரும் எப்படி சுரக்க முடியும்? ஒரு மரத்தில் எப்படி இரண்டு விதமான பழங்கள் விளைய முடியும்? அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் எப்படி கொடுக்க முடியும்? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான தண்ணீரை எப்படி கொடுக்க முடியும்? இவை யாவும் நிச்சயம் நடக்க இயலாத செயல்கள். அப்படித்தான் ஒரு மனிதரிடம் இரு மனங்கள் இருக்க இயலாது. அப்படி ஒருவேளை இருக்குமே ஆனால் அதில் ஏதேனும் ஒன்றுதான் உண்மையாக இருக்க முடியும், மற்றொன்று பொய்யானதாகத்தான் இருக்கும். இரு மனம் உள்ளவர்கள் தங்களின் எல்லா வழிகளிலும் நிலையற்றவர்களாக காற்றினால் வீசப்படும் அலையை போல் இருப்பார்கள். இருமனம் கொண்ட ஒருவன் தேவனிடத்தில் இருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று எதிர்பார்ப்பானே ஆனால் அது நிச்சயம் நடக்காது. இரண்டு எஜமான்களுக்கு, அதாவது பரிசுத்த தேவனுக்கும் உலகத்திற்கும் எவன் ஒருவனாலும் பிரியமாக வாழ முடியாது. ஒருவன் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பரிசுத்த தேவனின் மீதான அன்பு இருக்காது என்று இருமனம் உள்ளவர்களை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் இப்படியாக கூறப்பட்டிருக்கின்றதை நாம் காண முடியும். வெளியில் நீதிமான்களாக நடித்துக் கொண்டு உள்ளே பாவமும் கள்ளத்தனமும் கொண்டு இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருந்த வேத பாரர்களையும் பரிசேயர்களையும் பார்த்து வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பான மாயக்காரராகிய உங்களுக்கு ஐயோ, நீங்கள் வெளியே அலங்காரமாய் காணப்பட்டும் உள்ளே மரித்தவர்களின் எழும்புவதினாலும் சகலவித அசுத்தங்களினாலும் நிறைந்திருக்கின்றீர்கள். நீங்கள் வெளிப்புறத்தில் பக்தி உள்ளவர்கள் போல காட்சியளித்தாலும் உங்களுக்குள் அசுத்தமான எண்ணங்கள் மற்றும் சுயநலத்தினால் நிரம்பியுள்ளீர்கள் என்று அவர்களை வன்மையாக இயேசு சாடுகின்றதை நாம் பரிசுத்த வேதாகமத்தில் காண்கின்றோம். இப்படித்தான் பரிசுத்த வேதாகமத்தில் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட 12 சீடர்களில் ஒருவரான யூதாஸ் காரியோத் அந்த சீடர்களின் குழுவின் பொருளாளராகவும் வரவு செலவு கணக்குகளை நிர்வகித்தல், பொருட்களை வாங்குதல் மற்றும் ஏழைகளுக்கு பணத்தை விநியோகித்தல் போன்ற காரியங்களை செய்பவராகவும் இருந்தார். இந்த யூதாஸ் காரியோத் இயேசுவுடன் கூட இருந்ததோடு மட்டுமல்லாமல் மற்ற 11 சீடர்களுடன் சேர்ந்து வியாதிப்பட்டவர்களை குணப்படுத்தவும் தேவனுடைய நற்செய்தியை பிரசங்கிக்கவும் பேய்களை விரட்டவும் இயேசுவால் அதிகாரத்துடன் அனுப்பப்பட்டவர். யூதாஸ் இயேசுவின் சீடர்கள் குழுவின் பணப்பைக்கு பொறுப்பானவராக இருந்த போதிலும் அதில் அவர் நேர்மையற்றவராகவும் திருடனாகவும் இருந்தார். காரணம், இவரிடம் இருந்த இரு மனமே. இவருக்கு இயேசுவும் வேண்டும் பணமும் வேண்டும் என்ற இரு மனமே அது. இந்த இரு மனதின் காரணமாக 30 வெள்ளிக்காசுகளுக்காக இயேசுவை முத்தத்தின் மூலமாக காட்டிக் கொடுத்தவர் இவர். தான் செய்த இந்த செயலின் நிமித்தம் இயேசு சிலுவை மரணத்திற்கு உட்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு குற்றமில்லாத ரத்தத்தை காட்டிக் கொடுத்ததினால் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி மனம் வருந்தி பரிசுத்த தேவனிடம் மன்னிப்பு கோரி மனம் திரும்பாமல் மாறாக அவருக்கு துரோகம் செய்து விட்டேனே என்று அவருக்குள் உண்டான குற்ற மனப்பான்மையினாலே நாண்டு கொண்டு தன் உயிரையே மாய்த்து கொண்டார். அவருக்கு கிடைக்க வேண்டிய பரலோக வாழ்வையும் அவர் இழந்து போனார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இருமனம் கொண்டவர்களின் வழிகள் நிலையற்றதாகவும் குழப்பம் நிறைந்ததாகவும் இருக்கும். தேவனிடத்தில் அவர்கள் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்காது. தேவன் மேல் விசுவாசம் கொள்வதற்கு பதிலாக சந்தேகம் உண்டாகும். தேவன் தரும் சமாதானத்தை இழந்து போக நேரிடும் என்பதை அறிந்து கொள்வோம். ஒருவேளை நமக்குள்ளே இருமனம் இருக்குமே ஆனால் பரிசுத்த தேவனுடைய ஆவியானவரின் உதவியோடு நம்முடைய இருதயங்களை சுத்தமாக்கிக் கொள்வோம்.
இயேசுவும் வேண்டும் உலகமும் வேண்டும் என்ற இரு மனதை எடுத்து போடுவோம். இரட்டை வேடம் போடுவதை தவிர்ப்போம். நம்முடைய இருதயங்களை இயேசுவின் ரத்தத்தினால் கழுவி சுத்தமாக்கிக் கொள்வோம். தேவன் நமக்கென்று வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை அவரை முழுமையாக விசுவாசித்து ஒரு மனம் கொண்டு பெற்றுக்கொள்வோம். இக்காணொலியில் இறுதி வரை கண்டும் கேட்டும் உணர்ந்தவைகளை தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ளப் போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.